அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்னைக்கு குறளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பார்க்கலாங்க. அதாவது பொருட்பாலில் நம் 45வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் பார்க்க போகிறோம். எதற்காக இந்த அதிகாரத்தை இந்த இடத்தில் வைத்தார் திருவள்ளுவர் என்று ஒரு கேள்வி எழுகிறது. குற்றங்கடிந்த ஒருவனுக்குத்தான் நிர்வாக உரிமை வரும், அவனின் பக்கத்தில் பிழையை திருத்துவதற்கு பெரியார்கள் தேவை என்பதற்காக இந்த அதிகாரத்தை குற்றங்கடிதலின் பின் வைக்கப்பட்டது. மனிதனின் மனம் பிழை சரி என்ற இரண்டின் ஊடாகத்தான் பயணம் செய்கின்றது. தீமையும் நன்மையும் மனதில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இது மனிதனின் இயல்புதான். இதில் யாரும் விதிவிலக்கே கிடையாது. சாதாரண ஒருவன் தீநெறியில் செல்லும் பொழுது அவன் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறான். இதுவே நிர்வாகம் செய்கின்ற ஒருவன் தீநெறியில் செல்லும் பொழுது அவனை சார்ந்துள்ள எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். அவனுடைய பிழையை திருத்துவதற்கு பெரியார்கள் தேவை என்று குறிப்பிடுகிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 441. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்த மூத்த அறிஞர்களின் நட்பை பெற தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை குறிப்பிட போகிறார் என்று பார்க்கலாம். முந்தைய குறளில் பெரியார் என்பவர் அறிவால் மூத்து இருக்க வேண்டும், சீலத்தால் மூத்து இருக்க வேண்டும், காலத்தால் மூத்து இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். சீலம் என்பது ஒழுக்கம். இந்த குறளில் 2 தகுதிகளை குறிப்பிடுகிறார். பெரியாருக்கான 2 தகுதிகள். துன்பம் வந்தால் அதை நீக்கக்கூடிய வழி தெரிந்திருக்க வேண்டும். அத்தோடு முடிந்ததா என்று கேட்டால் கிடையாது. மேலும் துன்பம் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 442. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொள்ளல். வந்த துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் வராமல் பாதுகாக்கக்கூடிய பெரியார்களின் நட்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை குறிப்பிட போகிறார் என்று பார்க்கலாம். திருக்குறளை நாம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. திருக்குறள் என்னும் சொத்தை ஒவ்வொருவரும் வாங்க வேண்டும், இல்லை என்றால் அபத்தமாகிவிடும். பெரியவர்களின் இலக்கணம் சொன்னவர். இந்த குறளில் பெரியவர்கள் என்று நாம் அறிந்துவிட்டால் அவர்களுடன் நம் நட்பை பாராட்டி கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இது சுயநலம் இல்லையா என்றால் இல்லை என்று குறிப்பிடுகிறார். நம் நல்லவர்களோடு சேரும் பொழுது நம் தவறு செய்வது பாதியாக குறையும். நல்லவர்களின் நட்பு பலம் என்று வலியுறுத்துகிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 443. அரியவற்றுக்கெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். பெரியவர்களை போற்றி அவர்களுடன் நட்பு பாராட்டி பழகுதல் என்பது பேறுகளில் எல்லாம் மிகப்பெரிய பேராகும் என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். வலிமையில் மிகப்பெரிய வலிமை எது என்று ஒரு கேள்வி எழுகிறது. மிக அழகாக பதிலளிக்கிறார். அறிவு, ஆற்றல் மற்றும் இனநலம் பேணுதல், மொழி நலம் காத்தல் என்று அறிவிற்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய பெரியவர்களை தன் வசமாக்கிக் கொள்வதுதான் வலிமையில் மிகப்பெரிய வலிமை என்று குறிப்பிடுகிறார். பெரியோர்கள் என்பவர்கள் காலத்தால் மூத்தவர்கள், அறிவால் மூத்தவர்கள், சீலத்தால் மூத்தவர்கள். அவர்களை தன் வசமாக்கிக் கொள்வது மட்டும் அல்லாமல் அவர்கள் வழியில் நாம் ஒழுக வேண்டுமாம். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 444. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. அறிவு, ஆற்றல் இரண்டிலும் தம்மை விட மூத்த பெரியோர்களை நட்பாக்கிக் கொள்வது என்பது வலிமையில் எல்லாம் மிகப்பெரிய வலிமை என்பதே இதன் பொருளாகும். இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். அரசனுக்கு கண்ணாக அமைச்சர்கள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அரசனால் காண முடியாதவற்றை அலசி ஆராய்ந்து பார்த்து அரசனுக்கு சொல்லக்கூடிய அந்த அமைச்சர்களை அரசன் ஆராய்ந்து பார்த்து தன் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஏன் அரசன் அமைச்சர்கள் சொல்வதை தான் கேட்க வேண்டுமா என்றால் அரசருக்கு பல்வேறுபட்ட வேலைகள் இருக்கும். ஆதலால் அறிய முடியாத சிலவற்றை அமைச்சர்கள் ஊடாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 445. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். கண்ணாக இருந்து கண்டறிந்து சொல்லக்கூடிய பெருமக்களை தன் சூழ வைத்திருப்பது ஆட்சியாளருக்கு நன்மை தரும் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.